எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து டைட்டிலே கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து அந்த வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் அதோடைய ரிவ்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், இன்னைக்கு என்ன ரிவ்யூ அப்படின்னா, டர்ம் டாக்லேருந்து 5% கிளைகாலிக் ஆசிட் அண்ட் இது வந்து அண்டர் ஆர்ம் ட்ரீட்மெண்ட் போட்டிருக்கு. ஸோ அண்டர் ஆர்ம் மட்டும் இல்லை, மற்றபடி எங்கெல்லாம் நம்மளுக்கு கருப்பாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5% கிளைகாலிக் ஆசிட் டேம் டாக் பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, பிரைட்னஸ் ஸ்கின் அண்ட் ட்ரீட் டிஸ்கலரேஷன். ஸோ டிஸ்கலரேஷன் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து கூட எனக்கு 15 days ட்ரையல் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் நான் வாங்கலை. எனக்கு வந்து பர்பிளில் வந்து எதுக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நான் 199 மெம்பர்ஷிப் எடுத்ததுனால இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இதையே யூஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து அண்டர் ஆர்ம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஆக்சிலால் போட்டுக்கலாம், அண்டர் ஆர்மில் போட்டுக்கலாம். அண்ட் தென் இந்த கழுத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செயின் போடுற இடத்துலலாம் பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பிளாக் கலர் வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 7 days கரெக்டாக யூஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. பார்த்துக்காங்க, நல்லாவே அந்த பிளாக் கலர் வந்து நல்லா மறைஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லாவே எனக்கு பிளாக் கலர் வந்து மறைஞ்சிருச்சு. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா, இது ஸ்ப்ரே டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ண உடனே என்னாகும் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஏதாட்டு டிஷ்யூ வச்சு ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டுட்டிங்கன்னா லைட்டாக ஒரு காயிற மாதிரி இருக்கும். காஞ்ச உடனே டிஷ்யூ பேப்பர் இருக்குல்லையா, அதில் எடுத்து லைட்டாக இப்படி தொடச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பிளாக்காக வரும். இதே பிளாக் வந்து நம்ம சோப்பு ஏதாட்டும் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, தேய்ச்சிங்கன்னா பிளாக்கே வராது. ஆனால் அந்த இதில் வந்து 5% அந்த கிளைகாலிக் ஆசிடோடைய ஆக்ஷன் வந்து இதில் பட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி பண்ணி அந்த பிளாக்காக நம்மளுக்கு உள்ளதெல்லாம் கொஞ்சம் மறையுது. ஆனால் இது வந்து நல்லாவே ஆக்ட் பண்ணுது. என்னையை பொறுத்தளவில் இந்த பிராண்டு வந்து நல்லாவே ஆக்ட் பண்ணுது. அதேமாரி நான் அண்டர் ஆர்மும் யூஸ் பண்ணேன். பார்த்துக்காங்க, அண்டர் ஆர்ம்லேயும் நிறைய உள்ள கருப்பெல்லாம் மறைஞ்சிருச்சு ஓரளவு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளாக்காக வருது சரிங்களா, அது வந்தாலே தெரியுது. அந்த ஸ்கின்ல இருந்து அந்த டிஸ்கலரேஷன் எல்லாமே ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நல்லா பார்த்தாலே விசிபிளாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ அதனால் நான் எப்படி இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு 5 to 10 minutes வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குளிக்க போயிட்டு நம்மளுடைய ஸ்க்ரப்பர் இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து என்ன ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன் அப்படின்னா, காஃபின்னு ஒரு பிராண்ட் வந்துச்சு, கஃபீன். அந்த பிராண்டில் நான் வந்து பாடி ஸ்க்ரப் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதில் கொஞ்சம் எடுத்து இதில் ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் நான் சோப்பு போடுவேன். ஸோ அப்படி பண்ணுறதுனால அந்த ரெசிடியூவல் எல்லாம், அந்த ஆசிடு, அந்த அழுக்கு எல்லாம் சேர்ந்த ரெசிடியூவல் எல்லாம் ரிமூவ் ஆயிடுது. ஸோ பார்க்கவே பிரைட்டாக இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர், அதாவது சோப்பு போட்டு குளிச்சுட்டு வந்து நல்லா டேப் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்ண பிறகு நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு விடுவேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நல்ல எனக்கு ஒரு டிஸ்கலரேஷன் பேருக்கு நல்ல கலர் சேஞ்சஸ் இருக்குது. அண்டர் ஆர்ம்லேயுமே ஆக்சிலா ஏரியாலையுமே எனக்கு நல்ல கலர் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து கழுத்தில் கருப்பு எடுக்கிறதுக்கு இந்த பிளேடை வச்சுலாம் சுரண்டி பார்லரில் எடுக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் நான் அந்தளவுக்கு போக வேண்டாம். ஏன்னா கழுத்துங்கிறப்ப ரொம்ப மைனூட்டான ஃபுல் வெயின்ஸ் அதில்ங்கிறது பிரெயினுக்கு போகுது. அதை நம்ம ஏதாட்டும் பஞ்சர் பண்ணிடுமோன்னு பயந்து நான் வந்து அந்த இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து கிடச்சது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் நினைக்கி. இது ஈஸியாக போயிடுது. நீங்களுமே இந்த கழுத்தில் கருப்பாக இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் ஆகும். இது வந்து என்னுடைய இந்த ப்ராடக்ட்லாம் கிடையாது, ஸ்பான்சர்லாம் கிடையாது. எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கிறதுனால நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப பிளாக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழுத்தில், இந்த கழுத்துக்கு பின்னால் இதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து அது எப்படி வருதுன்னா, நம்ம ரொம்ப குண்டாகும். அந்த பிசிஓடிஸ் அந்த மாதிரி சிண்ட்ரோமில் தான் அது வந்து நிறைய இருக்கும். அந்த கருப்பாக இருக்கிறது வந்து பிசிஓடி
அப்புறம் ரொம்ப வெயிட்டடான இருந்தால் அந்த பிளாக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லைன்னா ஓரளவு மைல்டாக அந்த செயின் போடுறோம் இல்லையா, அந்த இடத்துல மைல்டாக இருக்க தான் செய்யும். ஸோ அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் அவங்க கூட ஷேர் பண்ணேன். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுடைய வில் அண்ட் விஷ். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல், ஓகேங்களா? இதே மாதிரி நான் வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாமே ரிவ்யூ வந்துக்கிட்டே இருக்கும். டாட்டா, பை பை, see you.